ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி ஜேஇஇ மெயின் எக்ஸாம் பற்றி பார்க்கலாம். ஜேஇஇ மெயின், அதாவது ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் சொல்லப்படும் ஜேஇஇ மெயின் எக்ஸாம் பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். ஓகேங்களா? ஜேஇஇ மெயின் எக்ஸாம் எதற்காக, எந்த பர்பஸுக்காக எழுதப்படுகிறது? அதாவது இந்தியாவில் இருக்கிற டாப் மோஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு இல்லையா, டாப் மோஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜ் என்னென்ன? என்ஐடி இருக்குது, IIIT இருக்குது, சிஎஃப்டிஏ இருக்குது. அந்த 3 வகையான கேட்டகரியான காலேஜஸில், இன்ஜினியரிங் காலேஜில் சேர்கிறதுக்காக தான் ஜேஇஇ மெயின் எக்ஸாம் எழுதுறீங்க. ஓகேங்களா? ஜேஇஇ அட்வான்ஸ் அது வேறு எக்ஸாம். ஜேஇஇ அட்வான்ஸ் ஐஐடியில் சேர்கிறதுக்காக எழுதப்படுகிறது. ஓகேங்களா? இப்போ ஜேஇஇ மெயின் எக்ஸாம் பற்றி பார்க்கலாம். ஜேஇஇ அட்வான்ஸை பற்றி மற்றொரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? என்ஐடி நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி டோட்டல் இந்தியாவில் 31 இருக்குது. அதே மாதிரி இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, தட் இஸ் IIIT 25+1 சம்திங் இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி சிஎஃப்டிஏன்னு சொல்லப்படும் சென்ட்ரலி ஃபண்டட் டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் டோட்டல் மோர் தென் 30 இருக்குது. ஓகேங்களா? இந்த 3 கேட்டகரியில் சேர்றதுக்காக தான் ஜேஇஇ மெயின் எக்ஸாம் எழுதப்படுகிறது. ஓகேங்களா? அதே மாதிரி இது தமிழ்நாடுல என்ஐடி ஒரு திருச்சியில் ஒன்று இருக்குது, டாப் மோஸ்ட் என்ஐடி. ஓகேங்களா? அதே மாதிரி IIIT தமிழ்நாடுல காஞ்சிபுரத்தில் ஒன்று இருக்குது, திருச்சியில் ஒன்று இருக்குது. அதே மாதிரி சிஎஃப்டிஐ தஞ்சாவூரில் இருக்குது. நிஃப்டம் என சொல்லப்படுகிறது. அது சிஎஃப்டிஐ. அது நிஃப்டம் எனக்கு என்ன? நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபுட் டெக்னாலஜி அண்ட் என்டர்பிரினர்ஷிப் மேனேஜ்மெண்ட். ஓகேங்களா? அது உங்களுக்கு அது இந்தியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் கீழே அந்த இன்ஸ்டியூட் வரும், சென்ட்ரல் யூனிவர்சிட்டி. ஓகேங்களா? அதில் நீங்கள் சேர்கிறதுக்காக நீங்கள் இந்த ஜேஇஇ மெயின் எக்ஸாம் எழுதணும். ஓகேங்களா? ஓகே, புரியுதுங்களா? அதே மாதிரி யார் எலிஜிபிள்? இப்போது 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸு எலிஜிபிள். 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டேட் போர்டாக இருந்தாலும் ரைட்டு, சென்ட்ரல் போர்டாக இருந்தாலும் எலிஜிபிள். அவங்க 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் ஆனால் கூட ரைட்டு. 12th ஸ்டாண்டர்ட் இப்போது இந்த வருஷம் அவங்க 12th போர்டு எக்ஸாம் எழுத போகிறாங்க இல்லையா, அவங்களும் எலிஜிபிள். 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் ஆகிறாங்க இல்லையா, முடிச்சுட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்களும் எலிஜிபிள். ஆனால் 12th ஸ்டாண்டர்டில் அவங்க ஓபிசி கேட்டகரியாக இருந்தால் அல்லது இவிஎஸ் ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் அந்த 3 கேட்டகரியிலையும் 75% மார்க் எடுத்துருக்கணும். ஆல் சப்ஜெக்ட்ஸ்லேயும் டோட்டல் 6 சப்ஜெக்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த 6 சப்ஜெக்ட்ஸ்லேயும் சேர்த்து 75% எடுத்துருக்கணும். யாருக்கு? ஓபிசி, இவிஎஸ், ஜென்ரல் கேட்டகரி. ஓபிசி எனக்கா அதர் பேக்வர்ட் கிளாஸ், இவிஎஸ் எனக்கா எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன், ஜென்ரல் கேட்டகரி எனக்கா ஜென்ரல் கேட்டகரி. ஓகேங்களா? அதே மாதிரி எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 65% மார்க் எடுத்துருக்கணும் ஆல் சப்ஜெக்ட்ஸ்லேயும் 12th ஸ்டாண்டர்டில். ஓகேங்களா? அந்த 6 சப்ஜெக்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த 6 சப்ஜெக்ட்ஸ் இன்க்ளூடிங் லாங்குவேஜ் இருக்கு இல்லையா, இங்கிலீஷ், தமிழ், அந்த 6 சப்ஜெக்ட்ஸ்லேயும் சேர்த்து அவங்க 65% மார்க் எடுத்துருக்கணும் எஸ்சி எஸ்டியாக இருந்தால். அதே மாதிரி ஓபிசி, இவிஎஸ், ஜென்ரல் கேட்டகரி இருந்தால் 75% மார்க் இருந்தால் அவங்க ஜேஇஇ மெயின் எக்ஸாம் எழுதுறதுக்கு எலிஜிபிள். ஓகேங்களா? இது டோட்டல் அவங்க ஒரு ஸ்டூடெண்ட் 3 இயர்ஸ் கன்சிஸ்டண்ட்டாக எழுதலாம். இந்த வருஷம் 12th ஸ்டாண்டர்ட் அப்பியர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸும் எழுதலாம். அதுக்கு பின்னாடி அதே ஸ்டூடெண்ட் நெக்ஸ்ட் இயரும் எழுதலாம். அதே ஸ்டூடெண்ட் நெக்ஸ்ட் இயரும் எழுதலாம். டோட்டல் 3 இயர்ஸ் கன்சிஸ்டண்ட்டாக எழுதலாம். ஓகேங்களா? அதே மாதிரி இது ஜேஇஇ மெயின்ஸை பற்றி தான் பேசுகிறோம். ஜேஇஇ அட்வான்ஸுக்கு ரூல்ஸ் கொஞ்சம் மாறும். ஓகேங்களா? புரியுதுங்களா? அதே மாதிரி உங்களுக்கு எக்ஸாம் பேட்டர்ன் அப்புறம் பார்க்கலாம். எக்ஸாம் டோட்டல் 2 செஷன்ஸில் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு செஷன் ஜான்வரியில் நடக்கும், செகண்ட் செஷன் ஏப்ரலில் நடக்கும். அதாவது ஒரு வருஷத்துக்கு 2 செஷன், இது சீசன் போட்டுக்கிறாங்க, செஷன். ஓகேங்களா? 2 செஷன்ஸில் நடத்தப்படுகிறது. யாரால் நடத்தப்படுகிறது? நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சிஸ், என்டிஏன்னு சொல்லப்படும் நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சிஸ் அவங்க கண்டக்ட் பண்ணுறாங்க. ஜான்வரியில் ஒரு செஷன், ஏப்ரலில் ஒரு செஷன். ஸ்டூடெண்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் 2 செஷன்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸ்டூடெண்ட்டோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து தான் அது. 2 செஷன்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அல்லது ஜான்வரியில் மட்டுமே நான் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன், இல்லை ஏப்ரலில் மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன்னு சொன்னால் கூட பார்ட்டிசிபேட் பண்ணலாம். 2 செஷன்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ணால் நல்லது, என்னுடைய சஜஷன். எனக்கு 2 செஷன்லேயும் அட்டென்ட் பண்ணி எந்த செஷனில் நீங்கள் அதிகமாக ஸ்கோர் பண்ணியிருக்கிறீங்களோ, அதிகமான பர்சன்டைல் மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கிறீங்களோ அந்த மார்க்கை நீங்கள் கன்சிடர் பண்ணி நீங்கள் கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணலாம். அந்த மார்க் யூஸ் பண்ணி நீங்கள் கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணலாம், ஜோசா கவுன்சிலிங்.
ஜோசா கவுன்சிலிங் வந்து அந்த என்ஐடி IIIT ஐஐடியில் சேர்கிறதுக்காக, இது சிஎஃப்டிஐயில் சேர்கிறதுக்காக ஜோசா அதாவது ஜாயிண்ட் சீட் அலோகேஷன் அத்தாரிட்டி அவங்க கவுன்சிலிங் நடத்துவாங்க தனியாக. எப்படி நீட்டில் என்எம்சி நடத்துகிறாங்களோ, அதாவது அவங்கவுங்க ஸ்டேட்டில் தமிழ்நாடு மெடிக்கல் போர்டு நடத்துகிறாங்களோ, அதே மாதிரி இந்த என்ஐடி IIIT சிஎஃப்டியில் சேர்கிறதுக்கு ஜோசா கவுன்சிலிங் என சொல்லப்படும் ஜாயிண்ட் சீட் அலோகேஷன் அத்தாரிட்டி அவங்க கவுன்சிலிங் நடத்துவாங்க. அந்த கவுன்சிலிங்கில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணி நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணால் தான் மேலே இருக்கிற என்ஐடி IIIT சிஎஃப்டியில் அட்மிஷன் வாங்கலாம், உங்களுடைய மார்க்கை பொறுத்தது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து டைப் ஆஃப் பேப்பர் வந்து டோட்டல் வந்து 3 வகையான பேப்பர்ஸ் எக்ஸாம் பேப்பர் இருக்குது. அதில் பேப்பர் 1 வந்து இன்ஜினியரிங், அதாவது யூஜி இன்ஜினியரிங் இருக்கு இல்லையா, பிஇ பிடெக் அதற்காக. அதே மாதிரி பேப்பர் 2A வந்து பி ஆர்கிடெக்சருக்கு. அதே மாதிரி பேப்பர் 2B வந்து பி பிளானிங்க்கு. ஓகேங்களா? 2B வந்து பி பிளானிங்க்கு. இப்போது நான் பி பிளானிங் படிக்கணும்னு ஆசைப்படுற ஸ்டூடெண்ட்டுக்கு 2B அட்டன் பண்ணலாம். நான் பி ஆர்கிடெக்சர் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன் எனக்கா 2A அட்டன் பண்ணலாம். நான் ரெண்டுத்தையும் அட்டன் பண்ணுறேன் நான் கூட 2A 2B அட்டன் பண்ணலாம். நான் 3ஐயும் அட்டன் பண்ணுறேன்னாக்கா கூட அது அவங்க சாய்ஸ். அதாவது 3 பேப்பரையும் அவங்க அட்டன் பண்ணலாம், அது அவங்களுடைய சாய்ஸ் பொறுத்தது. அதாவது ஈச் பேப்பர் வந்து 3 ஹவர்ஸ் எக்ஸாம் நடக்கும். ஓகேங்களா? ஒரு பேப்பருக்கும் அட்மிட் கார்டு செப்பரேட்டாக இஷ்யூ பண்ணிவிடுவாங்க. ஓகேங்களா? அவங்களுடைய ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க இல்லையா, ஆல்ரெடி ஜேஇ மெயின் எக்ஸாம் எழுதுறதுக்கு அவங்க ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க இல்லையா, அந்த ரிஜிஸ்டர் பண்ணி அப்ளிகேஷன் நம்பர்லாம் வாங்குவாங்க இல்லையா, அந்த அப்ளிகேஷன் நம்பர் போட்டு அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க, நோட்டிஃபிகேஷன் பண்ணுவாங்க அவங்களுடைய வெப்சைட்டில். அந்த வெப்சைட்டில் நோட்டிஃபிகேஷன் பண்ண பிறகு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் உங்களுடைய அட்மிட் கார்டு அப்ளை பண்ண பிறகு. ஓகேங்களா? அதே மாதிரி டோட்டல் ஜேஇ எக்ஸாம் வந்து மெயின் எக்ஸாம் வந்து 13 லாங்குவேஜஸில் நடத்தப்படுகிறது. தமிழ் லாங்குவேஜ் சேர்த்து 13 லாங்குவேஜஸில் ஜேஇ மெயின் எக்ஸாம் நடத்தப்படுகிறது. ஓகேங்களா? இது உங்களுக்கு புரியும். அதே மாதிரி எப்படி இருக்கும் இந்த பேப்பர், அதாவது கொஷின் பேட்டர்ன் எப்படி இருக்கும்? கொஷின் பேப்பர் வந்து இப்போ பேப்பர் 1க்கு வேறு மாதிரி இருக்கும், அந்த பேப்பர் 2Aக்கும் 2Bக்கும் வேறு மாதிரி இருக்கும். கொஷின் பேப்பர் 1க்கு எப்படி இருக்கும்னு பார்க்கலாமா மேலே? அதாவது பேப்பர் 1 எப்படி இருக்கும்? பேப்பர் 1ல் வந்து எக்ஸாம் பேட்டர்ன் மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியில் டோட்டல் 30 கொஷின்ஸ் கேட்பாங்க. அதில் 2 செஷனாக இருக்கும். பேப்பர் 1 பற்றி தான் இப்போ பேசுகிறோம். பேப்பர் 1 மீன்ஸ் இன்ஜினியரிங்க்கு. அதாவது பேப்பர் 1ல் வந்து 2 செஷனாக கொடுத்துருப்பாங்க, ஏ செக்ஷன், பி செக்ஷன். ஏ செக்ஷனில் 20 கொஷின்ஸ் கேட்பாங்க, பி செக்ஷனில் 10 கொஷின்ஸ் கேட்பாங்க. அந்த ஏ செக்ஷனில் இருக்கிற கொஷின்ஸ் வந்து 20 கொஷின்ஸ் இருக்கு இல்லையா, அது எம்சிக்யூ டைப்பாக இருக்கும். அதே மாதிரி இந்த பி செக்ஷனில் இருக்கிற கொஷின் வந்து 10 கொஷின்ஸ் கேட்குறாங்க இல்லையா, அது வந்து ஆன்சர் வந்து நம்பர்ஸில் வர மாதிரி இருக்கும், நியூமரிக்கலில் வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கொஷின்ஸ் அவங்க கேட்பாங்க. அதாவது செக்ஷன் ஏல 20 கொஷின்ஸ், செக்ஷன் பியில் 10 கொஷின்ஸ் கேட்பாங்க. அந்த செக்ஷன் ஏல வந்து 20 கொஷின்ஸ் அட்டன் பண்ணணும், எம்சிக்யூ கொஷின்ஸ். செக்ஷன் பியில் அந்த 10ல் எனி 5 நீங்கள் அட்டன் பண்ணால் போதும். டோட்டல் 25 கொஷின்ஸ் அட்டன் பண்ணணும். 30 கொஷின்ஸ்க்கு 25 கொஷின்ஸ் அட்டன் பண்ணணும். மேக்ஸில் 30 கொஷின்ஸ், ஃபிசிக்ஸில் 30 கொஷின்ஸ், கெமிஸ்ட்ரியில் 30 கொஷின்ஸ் கேட்பாங்க. அதில் 25 அட்டன் பண்ணணும். ஓகேங்களா? அதே மாதிரி செக்ஷன் இது வந்து பேப்பர் 1க்கு உண்டான எக்ஸாம் பேட்டர்ன். பேப்பர் 2Aக்கு 2Bக்கு வேறு மாதிரி இருக்கும். ஓகேங்களா? பேப்பர் 2Aக்கும் 2Bக்கும் வந்து வேறு மாதிரி இருக்கும். அதே மாதிரி டோட்டல் வந்து ஈச் கரெக்ட் ஆன்சர்ஸுக்கு வந்து 4 மார்க். ஓகேங்களா? ஈச் கரெக்ட் ஆன்சர் நீங்கள் அட்டன் பண்ணால் ஒரு கரெக்ட் ஆன்சருக்கு 4 மார்க் கொடுப்பாங்க. ராங் ஆன்சர் இருந்தால் நெகட்டிவ் மார்க் உண்டு, 1 மார்க் மைனஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இது உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? பாருங்கள், பேப்பர் கொடுத்துக்கிறாங்க பாருங்கள். பேப்பர் 1ல் வந்து பிஇ பிடெக் சப்ஜெக்ட்ஸ் வந்து மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. அதில் வந்து 2 செக்ஷனாக கொடுத்துருக்குறாங்க. அதாவது மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன். அதாவது டோட்டல் வந்து ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டு, செகண்ட் ஷிஃப்ட்டு 3 ஹவர்ஸ் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி பேப்பர் 2A இருக்கு இல்லையா, பி ஆர்கிடெக்சர், மேத்தமெட்டிக்ஸில் மட்டும்தான் இந்த பார்ட் 1 கொடுத்துக்கிறாங்க. பார்ட் 2, பார்ட் 3 என்று கொடுத்துக்கிறாங்க. பார்ட் 1ல் வந்து 2 செக்ஷன் 20 அண்டு 20 செக்ஷன் ஏல, அதே மாதிரி செக்ஷன் பியில் 10 கொஷின்ஸ் கேட்பாங்க. அதே மாதிரி ஆப்டிடியூட் டெஸ்ட் வந்து பார்ட் 2ல் 50 கொஷின்ஸ் கேட்பாங்க. ட்ராயிங் டெஸ்ட் வந்து பார்ட் 3ல் வந்து 2 கொஷின்ஸ் கேட்பாங்க. டோட்டல் 82 கொஷின்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா? அதில் வந்து ட்ராயிங் டெஸ்ட் வந்து பென் அண்ட் பேப்பர் மோடில் இருக்கும். A4 ஷீட்டில் நீங்கள் ட்ரா பண்ணுறதா இருக்கும். மற்றதெல்லாம் கம்ப்யூட்டர் பேஸ்டாக இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி அதுவும் 3 ஹவர்ஸ் தான். ஃபஸ்ட்டு ஷிஃப்ட், செகண்ட் ஷிஃப்ட் கொடுக்குறாங்க. அதே மாதிரி பார்ட் 2B இருக்கு இல்லையா, பி பிளானிங்.
அது வந்து மேக்ஸ் பார்ட் 1, ஆப்டிடியூட் டெஸ்ட் பார்ட் 2, பிளானிங் வந்து பார்ட் 3. ஓகேங்களா? அதில் வந்து மேக்ஸ் வந்து 2 செக்ஷன், 20 வந்து செக்ஷன் ஏல கொஷின்ஸ் கேட்குறாங்க, செக்ஷன் பியில் 10 கொஷின்ஸ் கேட்குறாங்க. அதே மாதிரி ஆப்டிடியூட்டில் பார்ட் 2ல் 50 கொஷின்ஸ் கேட்குறாங்க, பிளானிங் வந்து பார்ட் 3 25. ஓகேங்களா? அதே மாதிரி டோட்டல் இது 105. ஓகேங்களா? அதுவும் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் தான் எல்லாமே, ப்ளஸ் 3 ஹவர்ஸ் தான், 3 to 6, அதாவது 3 ஹவர்ஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி கீழே கொடுத்துக்கிறாங்க பாருங்கள், பேப்பர் 1 ஃபார் பேப்பர் 1 அண்ட் பார்ட் 1 ஆஃப் பேப்பர் 2. Each subject will have 2 sections. Section A will have a multiple choice questions and section B will contain questions whose answers are to be filled as a numerical value. Okay va? In section B, candidate have to attempt any 5. Section B any 5 attempt பண்ணா போதும் out of 10. There will be negative marking for both sections. A and B ரெண்டுத்துக்கு நெகட்டிவ் மார்க் உண்டு. இது எல்லா ஸ்டூடெண்ட் இப்போ இந்த வருஷம் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது மற்றவங்களுக்கும் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைகளும் சப்போஸ் காலேஜாக இருந்தால் கூட உங்களுடைய உங்களுடைய தெரிஞ்ச 12th ஸ்டாண்டர்ட் பசங்களுக்கு ஷேர் பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.